முன்னோர்களின் சேவை. முன்பு ஒரு காலத்தில் கீழக்கரை மேல தெருவில் சங்கத்தின் முன்னோர்கள் ஏழை எளிய மக்களுக்காக கொள்ளைக்காடு என்ற இடத்தை அமைத்து கொடுத்தார்கள். அந்த காலத்தில் வீடுகளில் கழிவறை வசதி இல்லாததால் முன்னோர்களே ஏழை எளிய மக்களுக்கு கழிவறைகளை கட்டி கொடுத்துள்ளனர். 2. தற்போதைய நிலை. அந்த கொள்ளைக்காடு இருந்த இடத்தில் தற்போது ஒரு பெரும் மருத்துவமனை அமைந்துள்ளது. இது சங்கத்தின் இடமாக இருந்தாலும் PSM ஹபிபுல்லா அவர்கள் ஏழை மக்களுக்காக 10 ரூபாய் மருத்துவமனை என்ற பெயரில் சேவை செய்து வருகிறார்கள். முன்னோர்கள் செய்த தானத்தை இன்றும் அவர்களின் வாரிசுகள் தொடர்ந்து செய்து வருகின்றனர். 3. விழிப்புணர்வு மற்றும் தேவைகள். கிராமங்கள் உள்ளிட்ட அனைத்து வீடுகளிலும் பொது இடங்களிலும் கழிப்பறை வசதி கட்டாயம் தேவை. திறந்த வெளியை கழிப்பிடமாக பயன்படுத்துவதால் நோய் பரவல் அதிகம் ஏற்படுகிறது. கிராமப்புற பெண்கள், மாணவிகள் மற்றும் குழந்தைகள் கழிப்பறை வசதி இல்லாமல் மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் ஆளாகிறார்கள். 4. ஆய்வறிக்கை மற்றும் கவலைக்குரிய தகவல்கள். கழிப்பறை இல்லாத வீடுகளின் எண்ணிக்கையில் உலக அளவில் இந்தியாவிற்கு அடுத்தபடியாக சீனா உள்ளது. தமிழகத்தில் பல பள்ளிகளில் கழிப்பறை வசதி இல்லாததால் மாணவிகள் படிப்பை நிறுத்தும் நிலை உள்ளது கவலையளிக்கிறது. 5. வேண்டுகோள். அரசு ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பறை கட்டி தருவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கழிப்பறை இல்லாத வீடுகளே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். தகவல் வழங்கியவர் SAK முசப்பிஹு.